ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விகே ஃபேன்ஸாக இருந்தால் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே குமரன் வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து ஃபோன் பண்ணுவார். அப்போ நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, சார் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நீங்கள் எடுத்துன்னு வாங்க ரிசப்ஷனுக்குன்னு. அந்த யூனிஃபார்ம்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது சார், நீங்கள் ரொம்ப கச்சிதமாக அழகாக தைச்சி கொடுத்துருக்கிறீங்க, என்ன சார் நீங்கள் ரொம்ப சீனியர் டெய்லரானும் போது அப்படியே குமரன் சிரிப்பார். நம்ம சரி நான் கிளம்பட்டுங்களான்னு, இல்லை இல்லைங்க சார் நீங்கள் பில்லு வாங்கினே போயிடுங்கன்ட்டு அப்படியே குமரனை உட்கார வச்சுட்டு அந்த நர்ஸ் பேசிட்டு பில்லை கொடுக்கும்போது சொல்லுவார், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி கூட தரேன்னும் போது, சார் நான் எத்தனையோ இடத்துல தைச்சோம் சார், இந்த மாதிரி ஒரு ஃபிட்டெல்லாம் அழகாகவே எங்களுக்கு பண்ணி கொடுக்கல, நீங்கள் ரொம்ப ரேட்டும் கம்மியாக பண்ணி தரீங்க, எங்களுக்கு ஃபிட்டிங்கும் அவ்வளோ நல்லா இருக்குன்னொடனே உடனே குமரனை உட்கார வச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு காஃபி எல்லாம் கொடுத்தோடனே குமரனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஏன்னா டைலர்னால் ஒரு இடத்துல எங்கேயுமே மதிக்க மாட்டாங்க, என்னை இவ்வளோ ரெக்ரிகேஷன் பண்ணுறாங்களேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துட்டு நம்ம குமரனை வந்து சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வர டைமில் வந்து யார் பார்த்துறாங்கன்னு பார்த்தா ராகினி பார்த்துட்றாங்கங்க. இவன் ஏன் இங்கே தேவையில்லாதெல்லாம் இங்கே வந்து போகிறான், யாராவது அட்மிட் ஏதாவது ஆயிருக்கிறாங்களான்ட்டு. ஏன்னா ராகினிக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வந்துனே இருக்குங்க. அவங்களுக்கு மற்றவங்களை எப்பவுமே சந்தேகப்பட்டு தான் பழக்கமே, யாரையுமே ஒரு